ஹாய், வெல்கம் டு ராஜ்வாணி சமையல். இன்றைக்கி டே 1 நம்ம பிரண்டை துவையலை பற்றி பார்ப்போமா. அப்பா வந்திருந்தாங்க. கை கால் ரொம்ப வலியாக இருக்குமான்னு சொன்னாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், உட்காருங்கப்பான்னு சொல்லிவிட்டு நம்ம தோட்டத்தில் பிரண்டை கொஞ்சம் மழை பெஞ்சதுனால துளிர் விட்டு இருந்தது. அதுக்கப்புறமேட்டாக்கா போயிட்டு பிரண்டையெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி அதில் நார் எடுத்து, கை நமிக்குன்றதுனால தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணி தான் நார் எடுக்கணும். நார் எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டாக்கா அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் அதில் இருக்கிற இலையை கூட நம்ம வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. இலையை கூட நம்ம உபயோகப்படுத்திக்கணும். அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. போனுக்கெலாம் ரொம்ப நல்லதுன்னு எங்கள் அப்பா சொல்லுவாங்க பிரண்டை. அதனால் அவருக்கே இதை சர்ப்ரைஸாக செஞ்சு தரப்போகிறேன். அதனால் நான் ஆஞ்சிட்ருக்கேன். க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அலசிட்டு உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துட்டு அப்படியே அதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு எண்ணெய் ரவை கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டு அதில் பிரண்டையை மட்டும் கொஞ்சம் நல்லா வதங்கி எடுத்துக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டும் வதக்கிக்கலாம். உப்பு போட்டால் கொஞ்சம் நல்லா வதங்கும். நல்லா வதக்கி நல்லா விட்டுக்கணும். இப்போது வேறு பாத்திரத்தில் வதக்கின பிரண்டையை மட்டும் எடுத்துக்கணும். எடுத்துட்டு அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும். சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கணும். பூண்டை போட்டு நல்லா வதக்கிக்கணும். பூண்டு நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறம் இஞ்சி சேர்த்துக்கணும். இஞ்சி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் குண்டு மிளகாவும் ஒரு பல் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கணும். புளி கொஞ்சம் சேர்த்துக்கணும். நல்லா கிளறி விடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 கருவேப்பிலை கொத்து சேர்த்துக்கணும். நல்லா கிளறி விட்டு நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச பிரண்டையும் இது கூட ஒன்றா ஆட் பண்ணிக்கணும். நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் உப்பு போட்டு நம்ம வேறு பவுலில் மாற்றிக்கணும். பவுலில் மாற்றினதுக்கப்புறம் அரைச்சி நம்ம அப்பாவுக்கு சர்வ் பண்ணிடலாம்.